வெளிச்சம் டிவியுடன் இணைந்திருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. மானாமதி கிராமத்தை சேர்ந்த வெங்கடேசன் காளியம்மாள் தம்பதி 3 மாதங்களுக்கு முன் பாசிமணிகள் விற்க சென்றபோது அணைக்கட்டு காவல் நிலையம் அருகே சாலையோரம் படுத்து உறங்கினர். நடு இரவில் அவர்களது குழந்தை ஹரிணி காணாமல் போன நிலையில் போலீசாரிடம் புகார் அளிக்கப்பட்டது. தனிப்படை அமைத்து போலீசாரும் கரூரை சேர்ந்த தொண்டு நிறுவனத்தினரும் குழந்தையை தேடி வந்தனர். இந்நிலையில் குழந்தையின் பெற்றோரை தொடர்பு கொண்ட நடிகர் ரஜினிகாந்தின் மனைவி லதா, ஹரிணி போன்ற ஒரு குழந்தை மும்பையில் இருப்பதாக கூறியுள்ளார். இதனையடுத்து போலீசார் மும்பை விரைந்தனர். குழந்தை அங்கும் கிடைக்காத நிலையில் இன்று அதிகாலை குழந்தை ஹரிணி திருப்போரூர் பகுதியில் இருப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. உடனடியாக திருப்போரூர் விரைந்த போலீசார் அங்கு பிரகாஷ் என்பவரது வீட்டில் இருந்து குழந்தையை மீட்டனர். விசாரணையில் குழந்தை இல்லாத தம்பதி ஒருவருக்கு குழந்தையை கடத்தி 5 லட்சம் ரூபாய்க்கு விற்றதாக பிரகாஷ் கூறியுள்ளார். இதையடுத்து அவரை கைது செய்த போலீசார் குழந்தையை விலைக்கு வாங்கிய சங்கீதா என்ற பெண்ணிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சார், குழந்தை தொலைஞ்சு போய் 3 மாசமா ஸ்டேஷன் இடத்துலேயே இருந்தேன். நம்ம காஞ்சிபுரம் மாவட்டம் சார் எஸ்பி சாரும் மதுராந்தகல் டிஎஸ்பி சாரும் நம்ம பிரேம்குமார் சார் எல்லா பேரும் என் குழந்தைய கண்டுபிடிச்சி கொடுத்துட்டாங்க. இங்கே பக்கத்தில் எங்கேயோ இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கடப்பாக வீட்டுன்னு வந்து குழந்தைய எடுத்து கொடுத்தாங்க. என் குழந்தை தான் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு சார். அடியெல்லாம் தனியாடியாக இருக்குது. குழந்தை கிடைச்சது ரொம்ப சந்தோஷம் சார். எல்லா பேருக்கும் நான் யாராவது தொல்லை கொடுத்துருந்தா என்னை மன்னிச்சிருங்க. இதுக்கப்புறம் நான் யாருக்குமே தொல்லை கொடுக்க மாட்டேன். ஊரை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன் சார். எங்கள் ஊர்லேயே இருப்பேன். என்னால் பெரிய அதிகாரி சாருங்களுக்காக கஷ்டம் வந்தால் என்னை ரொம்ப மன்னிச்சிருங்க. காலை வேண்டி கும்பிட்றேன். குழந்தை கிடைச்சது ரொம்ப சந்தோஷம் சார். சார் வணக்கம், என் பேர் வெங்கடேசன். என் குழந்தை கண்டுபிடிச்சி கொடுத்தது ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றி. திருமலா கட்சியிலேருந்து ஐயா ஆக்குள் மனு போட்டது ரொம்ப நன்றி. கட்சிக்காரங்க சேர்ந்து எல்லா பேருக்கும் ரொம்ப நன்றி. எனக்கு குழந்தை கிடைச்சது ரொம்ப புண்ணியமாக இருக்குது. தெய்வம் மாதிரி எல்லா பேரும் என்ன ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. போலீஸ்கார் காவல்துறை ஐயாவுக்கும் என்னோட நன்றி. காஞ்சிபுரம் மாவட்டம் எஸ்பி சாருக்கும் என்னோட நன்றி நான் தெரிவித்துக் கொடுக்குறேன். இந்த குழந்தை கிடைச்சது ரொம்ப புண்ணியம். இதுக்கப்புறம் நாங்களும் ஒரு அளவுக்கு முன்னேற்றம் பண்ணுற மாதிரி ஏதாவது ஹெல்ப் பண்ணுவோம். வீடு வாசல் இல்லை, எந்த தொழிலும் நிரந்தரமான தொழில் இல்லை. இந்த மாதிரி நிறைய பேர் குழந்தை எல்லாமே அவஸ்தப்பட்டு இருக்கிறாங்க. எல்லா பேருக்கும் நீங்கள் சேவை செய்யணும். உங்களை தெய்வம் மாதிரி நான் கும்பிட்றேன். எல்லா பேருக்கும் நீங்கள் நல்லது ஹெல்ப் பண்ணுங்க கொஞ்சம்.